தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கமன்னு சுவையான நாட்டுக்கோழி சூப் மற்றும் நாட்டுக்கோழி வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி சூப் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ நாட்டுக்கோழி தோலோட கொஞ்சம் எலும்போடையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 5 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்து ஒரு கையளவு, 10 to 15 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு ரொம்ப ரஃப்பாக ஜஸ்ட் இடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பரபரன்னு இருந்தால் போதும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையுமே அதில் போட்டு லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் ஆக்கிடாதீங்க எதையுமே, ஜஸ்ட் ரொம்ப ரஃப்பாக இடிச்சுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் லேசாக ஒரு தட்டி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இப்படி இடித்து சேர்க்கும் போது அந்த எல்லாரோட ஃப்ளேவருமே நல்லா இன்னும் சூப்பில் இறங்கும். இன்றைக்கி குக்கரில் தாங்க சூப் வைக்க போகிறோம். இந்த குக்கரில் நம்ம நாட்டுக்கோழியை நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி தோலோடு இருக்குது, ஸோ அதிலேருந்து எண்ணெய் விடும். ஸோ எண்ணெய் இந்த சூப்புக்கு நீங்கள் சேர்க்க தேவையே இல்லை. ஒருவேளை நீங்கள் ஸ்கின் இல்லாமல் உங்களுக்கு செய்கிறீங்க சூப்புனா எண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இடித்து வச்ச வெங்காயம் ஒன்று சேர்த்துக்க வேண்டியதான். இடித்து வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, இடித்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டாதீங்க, எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விட்டுட்டிங்கனாலும் ரொம்ப தண்ணியாக இருக்கும் சூப்பு. ஸோ இப்போ கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதும் ஜஸ்ட் மூடி போட்டுட்டு, இது நாட்டுக்கோழின்றதுனால விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் அண்ட் 20 மினிட்ஸ்க்கு நான் சிம்மில் விட்டுறேன். ஏன்னா இந்த கறி கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருந்தது, ஸோ அதனால 20 மினிட்ஸ் சிம்மில் விட்டுறேன், கம்ப்ளீட் சிம். ஸோ இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா போன பின்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எண்ணெயே விடல, எவ்வளோ எண்ணெய் நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த சூப்புக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம் நான் சொன்னேன். இதில் நம்ம எண்ணெயை ஊற்றி தாளிச்சிருந்தோன்னா ரொம்பவே எண்ணெயாக இருந்திருக்கும். ஸோ இந்த சூப்பில் இருக்க இந்த சிக்கன் எல்லாம் தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாங்க. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். அது போக சூப் உடம்பு சரியில்லாத போது, ஜலதோஷம், சளி, கொஞ்சம் வீக்காக இருக்கும் போது குடிக்கணும்னு நினைக்கும் போது அதில் ஜாஸ்தியாக எண்ணெய் இருந்ததுன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஸோ அதனால் ரொம்ப ப்ளெயினாக அப்படியே விட்டாச்சு. ஸோ இந்த சிக்கன் எல்லாம் ஒரு பவுலில் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் சூடாக இருக்குதுங்க. டக்குன்னு பொரிஞ்சதுமே ஒரு 4-5 காஞ்ச வத்தல், காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 10 சின்ன வெங்காயம் அண்ட் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாங்க. ஸோ சூப்பு சில பேருக்கு ப்ளெயினாக குடிக்கிறதுக்கு பிடிக்கும். சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டே சூப் குடித்தா இன்னுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த சூப்பில் இருக்க சிக்கன் அவ்வளோவா காரம், உப்பு, புளிப்பு இருக்காதுங்களே. அதனால அந்த சிக்கனை தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு காரசாரமான ஒரு வறுவல் செஞ்சு இந்த வறுவலை சாப்பிட்டுட்டே அந்த சூப் குடிக்கும் போது இன்னுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வெங்காயம் ஒரு பொன் நிறமாகணுங்க. அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலரில் ஆகும்போது அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு இனிப்பு இருக்கும், அது நல்லா இருக்கும் இந்த வறுவலுக்கு.
நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு அந்த வெங்காயம் அந்த ப்ரௌன் கலர் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வறுவலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையுமே இடித்து இதில் சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப ஃபைனாக பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறத விட இப்படி இடித்து சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அதோட ஃப்ளேவர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம சூப்பில் இருந்து எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி கறியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம நாட்டுக்கோழி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. அந்த ஒரு மீடியம் ஃப்ளேம் ஒரு விசில் 20 நிமிஷம் சிம்மில் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த நம்ம போட்டிருக்க மசாலா அந்த நாட்டுக்கோழியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வறுவல் வந்து கொஞ்சம் காரமாக கொஞ்சம் உப்பு இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா சிக்கன் ட்ரையாக இருக்கிறதுக்கு பிடிச்சிடுங்க. ஸோ உப்பு மிளகு எல்லாம் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல். இது சூப்போட எப்படி இருக்குதுன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த சூப்பை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாங்க. உங்களுக்கு ப்ளெயினாக சிக்கன் சூப் குடிக்க பிடிக்கும்னா ஜஸ்ட் கொஞ்சம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நாட்டுக்கோழி சூப் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஜலதோஷம் உடம்பு வலியெல்லாம் பறந்தே போயிடும். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கங்க, அந்த வறுவல் பார்க்குறக்கே பிரமாதமாக இருக்குது. கமகமன்னு அப்படியே ஒரு வாசம், காய்ந்த வத்தல், பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, சூப் பாருங்க பார்க்குறக்கே தகன்னு அப்படி இருக்குது. சூப்பில் லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இம்யூனிட்டியும் பில்ட் பண்ணும். நீங்கள் வேணும்னா சில்லி வினிகர், சில்லிஸை கட் பண்ணி வினிகரில் சேர்த்துட்டு அந்த வினிகர் கூட கலந்து சாப்பிடலாம் புளிப்புக்காக. வாங்குங்க, இந்த பிரமாதமான சூப்பை இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறக்கே பிரமாதமாக இருக்குது. சூப் எப்போவுமே சுட சுட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல மைல்டாக ரொம்ப சூதிங்காக இருக்குங்க சூப்பு. வறுவல் பார்க்குறக்கே டெம்டிங்காக இருக்குது. ரொம்ப காரசாரமாக நல்ல அந்த வத்தல் காரம் மிளகு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே பயங்கர காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.